பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேரை எல்லாம் சொல்றாங்க, என்ன நீ வா போன்னு பேசுறாரு அப்படின்னு. எல்லாரும் பேரும் நீ நீன்னு முடியுது. நான் என்ன பண்றது? அதானி அம்பானி, அது ஒரு மோசடியா? விவசாயிகளின் துயரம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இப்பொழுது பத்திரிகைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள். இருந்தாலும் இதை அடக்க முடியாத ஒரு சோகம், இன்ஜஸ்டிஸ். இத அவங்க நியாயம் கேட்டாங்க, அங்க போய் போராடினாங்க. உடனே சரி பாராமுகமா இருக்கிறார் என்ற செய்தி பரவ ஆரம்பித்த பிறகு ஆறுதலாக சில வாக்குறுதிகள் தந்தார்கள். ஆதார விலையுடன் ஆதரவு விலை தருகிறோம் என்று சொன்னார்கள். கைது செய்யப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறோம், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்ல. நீங்க ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் தரேன்னு சொன்னாங்க. இங்க எத்தனையோ இளைஞர்களை பார்க்கிறேன். இவர்கள் திட்டத்தின்படி வேலை கிடைத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? தம்பிகளே சொல்லுங்கள், இருக்கா? அதான் கை உயர்ந்ததும் ஆச்சரியப்பட்டு போனேன். ஓஹோ, ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிட்டு போல் இருக்கு. ஒருத்தருக்கும் கிடைக்கவில்லை. இதே பதில் தான் என் சகோதரிகளும் சொல்வார்கள். அரசாங்க வேலை கிடைக்கல, இவங்களா தேடிக்கிட்ட தான். இங்க இந்த சந்தையில் என்னென்ன வேலை கிடைக்கிறதோ அதை செய்கிறார்கள். மத்திய அரசு வேலைகள் 30 லட்சம் வேலைகள் கொடுத்தாலே ஓரளவுக்கு மூச்சு திணறாமல் இருக்கலாம். அதை கூட செய்யவில்லை இவர்கள். அதற்கு மாறாக பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வாத்துக் கொண்டிருக்கிறார்கள்.